கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் நாங்கள் நமக்கு போராட்டம் உண்டு, அந்த போராட்டத்தில் ஜெயிக்க நம்ம ஆயுதம் தரிக்க வேண்டும் என்ற தலைப்புகளை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆயுதம் தரித்து யாரோட போராட போகிறோம், அப்படிப்பட்டவனோடு போராட போகிறோம் என்ற காரியங்களை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் எதற்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணி, எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த உறுதி நமக்குள் இருக்கணும். அவன் தந்திரமாய் அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற திராணி நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளால் அவனோடு போராட முடியாத எவ்வளவு ஆயுதத்தை தரித்தாலும். ஆகவே பிரியமானவர்கள், அவன் எப்படியாலும் விதத்துல எங்களை தந்திரமாய் அவன் மடக்கி பிடிக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 11வது வசனம் வாசிச்சோம், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவன் எப்படிப்பட்ட தந்திரம் உடையவன் நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிற, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதில் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறப்ப அவளுக்கு இருந்த பயம், கொரிந்து சபையை குறித்து இருக்கிற பயம், கிறிஸ்துவின் உண்மை என்று கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து ஜனங்கள் விலகி போயிடுவார்களோ, அவன் பிசாசான ஏவாளை எப்படி தந்திரமாய் வஞ்சித்து ஏமாற்றியது போல கொரிந்து சபையை வஞ்சித்து ஏமாற்றி கிறிஸ்துவனுடைய பற்றி அந்த உண்மை நின்று விலகி விடுவார்களோ என்ற ஒரு பயமும் அச்சமும் அவனுக்கு இருந்ததுனால அவனை வெளிப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். பிசாசான தந்திரமாய் எங்களை வஞ்சித்து எங்களை ஏமாற்றி போடுகிற, கிறிஸ்து இயேசுவை பற்றும் அந்த உண்மையிலிருந்து நம்மளை விலக்கி போடுகிற அவன் தந்திரமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறான். இப்போ இவைகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இவைகளிலிருந்து நம்ம உறுதியாக இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ம் அதிகாரம் 14ம் வசனம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய சகலவித காற்றினாலே அடிபடுகிற அலைகளைப் போல் அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். ஆமென். அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இன்னைக்கு குழந்தைகளை போல இருக்க முடியாது. பலமான ஆகாரம் தேவனுடைய வார்த்தையை, அந்த சத்தியத்தை நம்ம கை கொண்டு அதில் வளரணும். நீ அன்றைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கை கொண்டு அதில் வளர ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு அந்த திராணியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமேன். எங்களோட எதிர்த்து போராடுகிற, தந்திரமாய் எங்களை வஞ்சித்து எங்களை ஏமாற்றி எங்களை முறியடிக்க முயற்சிக்கிற பிசாசோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு அந்த திராணி நமக்கு வேணுமாயிருந்தா, தேவனுடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் அன்பாலே அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் வளரும்படிக்கு நம்ம அந்த வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எங்களை வளர பண்ணும். தேவனுடைய வார்த்தை எங்களை மேன்மைப்படுத்தும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றும். ஆமேன். ஆகவே இந்த அருமையான காலை வேளையில கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் அந்த சத்தியத்தை ஒட்டி விலகாதபடிக்கு அவருடைய சத்தியத்தில் வளருவோம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுவோம். God bless you all.